தொடர்ந்து காதல் படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு பிரதீப் ரங்கநாதன். அங்கே தான் அவருடைய சக்ஸஸே இருக்கு. செல்ஃபோன் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையாக போச்சு. இப்போ வந்து காதலே பார்த்தீங்கன்னா பல பேர் நேராக பார்த்து காதலிக்கிறது கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் தான் காதலிக்கிறாங்க. எந்த காலத்திலையுமே வந்து காதலை அது வந்து சரியா சொன்னால் அது வந்து பெரிய வெற்றி அடைங்கிறது உண்மை. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே காதல் இருக்கு. சும்மா ஒரு ரோஜா பூ கொண்டு போய் கொடுக்கறது காதல் இல்லை. இப்போ நீங்கள் டியூட் படம் அது தீபாவளிக்கு வருது. இவர் வந்து இப்போ மூணாவது படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரேர் டைலாக், உண்மையாலுமே வந்து ரொம்ப ரேர் டைலாக். இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து படத்துக்குள்ள ஒரு 6 இடத்துல ஒரு 7 இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் இந்த தீபாவளிக்கு வர எல்லா படமே நல்ல படங்களாக இருக்கு. ஸோ இதில் வந்து டியூட் வந்து ஜெயிக்குமா அப்படின்னா, சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பான ஆள் வந்து கதாநாயகனா வந்து இந்த ஃபார்முலா, அதாவது வந்து வெள்ளையா இருக்கவன் தான் கதாநாயகனா இருக்க முடியும் அப்படின்ற ஃபார்முலாவை உடைச்சது வந்து ரஜினி தான். பிளான் பண்ணி பொருத்தி வச்ச மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதன் பொறுத்துவார். நம்ம தனுஷ்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா துளுவது இளமை, காதல் கொண்டேன், அப்புறம் வந்து திருடா திருடி, இது எல்லாமே ஹிட் ஆனோன்னு இமீடியட்டாக தனுஷை வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுல்லான்னு ஒரு படம் எடுத்தாங்க, காரி துப்புனாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதராசி, அது வந்து பெரிய வெற்றி படமா அப்படின்னா நிச்சயமா பெரிய வெற்றி படம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற பராசக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தில் நாயகனா வந்து சிவகார்த்திகேயன். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வந்து ஒரு டாக்காக போயிட்டு இருக்குதுன்னா, டியூட் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனோன்னா பிரதீப் ரங்கநாதன் பற்றி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பிரதீப் ரங்கநாதன் பற்றியும் அவரோட கெரியர் பற்றியும் அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றியும் அதே நேரத்தில் இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு சில சர்ச்சைகள் பற்றியும் நம்மள்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்தது திருப்பி எனக்கு வந்து சந்தோஷம், அந்த மக்களுக்கும் வந்து சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஜேர்னியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு படம் பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகுது, பயங்கர மாஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது ஒரு படம் வந்துட்டு ஹிட் ஆகுது, அந்த படம் டிராகன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபாலோவர் வந்து வந்துருச்சு. ஸோ மூணாவதாக டியூடு வந்துட்டு வரப்போகுதுன்றாங்க. ஸோ இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு அண்ட் வந்துட்டு அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரோட இந்த வெற்றி சாத்தியமா அப்படின்னு தொடர்ந்து காதல் படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு பிரதீப் ரங்கநாதன். அங்கே தான் ஒரு சக்ஸஸே இருக்கு. காதல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல், உலகம் பூரா வந்து காதல் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த காதல் வந்து உயிர்ப்போடு இருக்கும். இதுதான் வந்து தியரி, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது பிரதீப் ரங்கனாவுடைய படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படங்களாக அமையுது. காரணம், நான் சொன்ன மாதிரி வந்து காதல் படங்களாக தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றதுனால தான். இப்போ காதல் படங்கள் அப்படின்னாலே அந்த காதல் படங்கள் வந்து அந்த காலத்தில் அம்பிகாபதி அமராவதியிலேருந்து, ரோமியோ ஜூலியட்லேருந்து, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அலைகள் ஓய்வதில்லை, ஒருதலை ராகம், அதுக்கப்புறம் சேது, இதெல்லாமே பாருங்களேன் வேறு விதமாக காதலை வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாமே மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, விஜய் நடித்த லவ் டுடே, அதுக்கப்புறம் நம்ம அஜித் நடித்த காதல் கோட்டை, இந்த படங்கள்லாம் கூட காதல் படங்கள் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக அந்த காதலை சொல்லியிருப்பாங்க. காதலை நீங்கள் புது விதமாக சொன்னீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த ஃபார்முலா எப்போவுமே ஃபெயிலியரே ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் லவ் டுடே அப்படின்னும் போது, லவ் டுடே அவருடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸனோட காதல் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய காதல், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான களங்கமும் இல்லாமல் அப்படியே பளிச்சுன்னு தெரியும், முகம் தெரியும், அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்திருந்தார். அது ஒரு இந்த இன்றைய கால இளைஞர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, இந்த காதல் அப்படின்னா அது என்ன, அவர்கள்ட்ட இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்ட்ட ஜென்சி கிட்ட அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து லவ் டுடேல எடுத்து சொன்னார். 2 பேரும் செல்ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நடக்கும் அப்படின்னா, செல்ஃபோன் தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையாக போச்சு. இப்போ வந்து காதலே பார்த்திங்கன்னா பல பேர் நேராக பார்த்து காதலிக்கிறது கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் தான் காதலிக்கிறாங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, ட்விட்டரில் பார்க்குறாங்க. இப்படி வந்து இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பல பேர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த அறிமுகம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து காதலாக மாறுது. பல நேரங்களில் வந்து விபரீதமாகவும் முடிஞ்சிருது. நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பல பெண்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நடக்குது. உண்மையான காதலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் தொடங்குது.
அப்படி இருக்கும்போது இதை வந்து அப்படி பட்டாவர்த்தமாக அதாவது அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. லவ் டுடே அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்படியே துல்லியமாக வந்து ஒரு விஷயத்தை அந்த காதலை எடுத்து சொன்னது தான் அது அதனுடைய வெற்றி. அந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் இல்லை, யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும், யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த படம் ஒரு யதார்த்தத்தை பேசிச்சு, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலையை பேசிச்சு, இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸினுடைய காதலை பேசிச்சு. ஸோ அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடித்தப்ப அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சில திருமண கப்புள்ஸை பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து படைக்கப்பட்டவங்கன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக வந்து பிரதீப் ரங்கநாதன் இருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, பெரிய பேரும் புகழும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து டிராகன்ற படத்தில் நடிக்கிறார். டிராகன்ற படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காதல் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு கல்லூரியுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அதில் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா இருந்துச்சு, அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு இளைஞன் அவன் என்னென்ன பண்ணுவான், எப்படி அந்த கல்லூரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதும், அதுக்குள்ள ஒரு காதல் அதுவும் அங்கே வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அவனுக்கு ஒரு குடும்பம் அது இதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்டிமெண்ட்டாக படத்தை முடிச்சுப்பாங்க. அந்த கடைசி 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தினுடைய வெற்றி. ரெண்டு இதுலேருந்து நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த காலத்திலையுமே வந்து காதலை அது வந்து சரியாக சொன்னால் அது வந்து பெரிய வெற்றி அடைங்கிறது உண்மை. காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே காதல் இருக்குது. சும்மா ஒரு ரோஜா பூ கொண்டு போய் கொடுக்கறது காதல் இல்லை. ஒருத்தன் வந்து மனசில் போய் சப்புன்னு அப்பிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான காதல். அந்த காதலை நீங்கள் வந்து வேறு வடிவத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து நிச்சயம் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டியூட் படம் அது தீபாவளிக்கு வருது. இவர் வந்து இப்போ மூணாவது படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த டியூட் படத்தினுடைய ட்ரைலர் நான் பார்த்தேன். டியூட் படத்தினோட ட்ரைலர் பார்த்தா அதில் வந்து ஹன்சிகா மோத்வானி அவங்க நடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய ட்ரைலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குது. அது எப்படி சொல்லுது, கலப்பரன்னு சொல்லுவாங்கள்ல, கேலப்பிங்காக இருக்குது. அது ஒரு ஸ்பீடோட யூத்தோட யூத் மைண்டு அதை வந்து கரெக்டாக பிடிக்கிறாரு பிரதீப். அந்த பல்ஸ், யூத்தோட பல்ஸ் வந்து கரெக்டாக பிரதீப் பிடிக்கிறாரு. அந்த பல்ஸோடு அந்த வந்து கதை ட்ராவல் ஆகுது. இதுலேயும் வந்து வித்தியாசமாக ஏதோ புதுசாக சொல்லியிருப்பாருன்னு தான் தெரியுது. அந்த காதலி வந்து பிரதீப்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு டயலாக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உடம்பு வச்சுட்டு நீ 10 பேர் அடிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. அது பிரதீப் சொல்கிறாரு, 10 பேர் என்னால் அடிக்க முடியாட்டால் 100 பேர் அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரேர் டைலாக். நீங்கள் பாருங்களேன், இந்த பீஸ் டைலாக் இருக்குது பாருங்களேன், இது வந்து இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத டைலாக். 10 பேரை நீ அடிச்சிருவியா அப்படின்னா, 10 பேரை என்னால் அடிக்க முடியாது, ஆனால் 100 பேர் என்னால் அடித்தா அதை தாங்க முடியும் என்னால் அப்படிங்கிறது ஒரு ஹீரோயிசம் அங்கே வந்து நிற்கிது. அந்த மாதிரி டைலாக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தாலிக்கு முக்கியத்துவம் இல்லையா, தாலிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அப்படின்னா, தாலிக்கு முக்கியத்துவம் கிடையாது. தாலிக்கு பின்னாடி அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு ஒரு டைலாக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் டைலாக். உண்மையாலுமே வந்து ரொம்ப ரேர் டைலாக்கு. இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து படத்து ஃபுல்லாக ஒரு 6 இடத்துல ஒரு 7 இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கிளாப் பண்ணுவாங்க, தேட்டரில் அள்ளுவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி பிரதீப் வந்து லவ் டுடேயில் நடிச்சிருக்காரு, ஆல்ரெடி டிராகனில் நடிச்சிருக்காரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 100 கோடியை தாண்டிடுச்சு. கலெக்ஷன் வைஸ் வந்து பட்டை கிளப்பிடுச்சு, பிச்சு எடுத்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமும் அந்த பல்ஸில், அதே பல்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. நான் சொன்ன மாதிரி அதே கலப்புற மாதிரி மாஸாக ஒரு 4-5 சீன்ஸ் இருந்தாலே போதும், படம் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடும். 100 கோடியை நிச்சயம் கலெக்ட் பண்ணும். தீபாவளிக்கு வர படங்கள் எல்லாமே வந்து நல்ல படங்களாக இருக்குது. பைசன் வருது, அது வந்து விக்ரம் பையன் நடிச்சிருக்காரு, துருவ் விக்ரம். அப்புறம் வந்து நம்ம டூட் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. டீசல் வருது, டீசல் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹரிஷ் கல்யாணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இளம் கதாநாயகர்களில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக இருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங், லபர் வந்து நல்ல மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஸோ டீசல் அந்த படமும் பார்த்தீங்கன்னா நல்ல படமாக தான் இருக்குது அப்படின்றது வந்து பத்திரிகையாளர்கள் படம் பார்த்தவங்க சொன்ன தகவலாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைசன் படம், அந்த படமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அவர் வந்து மாரி செல்வராஜ், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் எடுப்பார், ஒரு டார்க்கான ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார். ஆனால் அதில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கதை சொல்லுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பைசன், விக்ரமுடைய பையனுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய படமாக இருக்கும். அவரே வந்து எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னா என்னுடைய முதல் படமே இதுதான் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த தீபாவளிக்கு வர எல்லா படமே நல்ல படங்களாக இருக்குது.
ஸோ இதில் வந்து டியூட் வந்து ஜெயிக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்னு தான் ட்ரைலரை பார்த்தா தெரியுது. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு இல்லை அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஹைதராபாத்தில் ஒரு ஆடியோ ப்ரமோஷனுக்கு மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து நிருபர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீரோ மெட்டீரியலே இல்லையே அப்படின்றதுக்கு சரத்குமார் அவர்கள் வந்து வாங்கி அந்த மைக்கை வாங்கி ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அவமானம் அந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய விமர்சனங்கள் 2 படத்தில் ஹீரோ ஆகி ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ மெட்டீரியலே இல்லையே அப்படின்னா, அதாவது வந்து யார் ஹீரோ மெட்டீரியல்? எல்லாருமே ஹீரோ மெட்டீரியல். நீங்கள் ஹீரோ மெட்டீரியல், நான் ஹீரோ மெட்டீரியல், இந்த கேமரா பண்ணிட்டு இருக்கிற கேமராமேன் வந்து ஹீரோ மெட்டீரியல், இந்த சொசைட்டி இருக்கிற எல்லாமே ஹீரோ மெட்டீரியல். அதாவது வந்து ஒரு கையும் காலும் இல்லாத ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி பேப்பர் போட்டு இன்னும் என்னென்ன வேலைகள் கிடைக்குதோ எல்லா வேலைகளையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சு சம்பாரித்து அவன் பெற்றிருக்கிற 3 பிள்ளைங்களையே பொண்டாட்டியை காப்பாற்றுறான்னா, அந்த குடும்ப தலைவனாக இருந்து அவனுடைய பொறுப்புகளை வந்து கரெக்டாக செய்கிறான் அப்படின்னா அவன் தான் ஹீரோ. அவன் வந்து 10 பேரை அடிக்க முடியுமா அப்படின்னா அவனால் 10 பேரை அடிக்க முடியாது. ஆனால் அவன் தான் ஹீரோ. அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து போராடி முன்னுக்கு வந்திருக்காங்க. இந்த சொசைட்டி வந்து எப்படின்னா நம்ம சினிமாவில் இருக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நிஜ வாழ்க்கை நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏகப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் என்னென்னமோ இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு டோல்கேட் இருக்குது. டோல்கேட்டில் போய் நீங்கள் காரை நிறுத்துனீங்கன்னா ஒரு 18, 19, 20, 16 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், மாங்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் கொண்டுட்டு கார் பின்னாடியே ஓடி வராங்க பார்த்தீங்களா? அந்த சம்பாத்தியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த சம்பாத்தியத்தை எடுத்துகிட்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் ஹீரோ. நீங்கள் இவங்களை யாரை வந்து ஹீரோ இல்லைன்னு சொல்லுவீங்க? அதாவது எல்லாருமே ஹீரோ தான். இங்கே வந்து இருக்கிற அத்தனை பேருமே ஹீரோ தான். அதனால் யாரும் ஹீரோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சினிமாவில் வந்து ஒரு 40 பேர் அடிக்கணும், ஒரே நேரத்தில் ஒரு 50 பேர் அடிக்கணும், அவன் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த டியூட் படத்தினுடைய டயலாக்கே சொல்லலாம். அதாவது உன்னால் வந்து 10 பேரை அடிக்க முடியுமா அப்படின்னா, 10 பேரை என்னால் அடிக்க முடியாட்டாலும் 100 பேர் கொடுக்குற அடி என்னால் தாங்க முடியும்னு சொல்கிறான்ல, அவன் தான் ஹீரோ. அதனால் வந்து இவன் தான் ஹீரோ, அவன் தான் ஹீரோன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. A to Z வந்து எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தில் ஹீரோ தான். சினிமாவில் வந்து இந்த ஹீரோ அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் வந்து முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார், லீட் ரோலில் இருப்பார். அந்த லீட் ரோலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஹீரோ. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க, ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த லவ்வர் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறோம். அந்த காதலிக்கிற பெண் தான் ஹீரோயின் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு கதையின் நாயகனாக நின்று அதை வந்து லீட் பண்ணுறவன் தான் ஹீரோ. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காதல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் தனியாக ஒருத்தன் நின்று ஜெயிச்சு காப்பான், அவன் தான் ஹீரோ. இந்த இடத்துல நீங்கள் திரையில் இருக்கிறவங்க, ஹீரோவாக இருக்கிறவங்க ஒரு 40 பேர் அடிக்க முடியும். நிஜத்தில் வந்தால் உங்களால் 4 பேர் அடித்தாலே உங்களால் தாங்க முடியாது, நீங்கள் சரண்டர் ஆகிடுவீங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது திரையில் இருக்கிற 40 பேர் அடிக்கிற ஒருத்தனை ஹீரோவாக ஏன் லைக் பண்ணுறாங்க, ஹீரோவாக ஏன் வர்ஷிப் பண்ணுறாங்க? அதுவும் ஒரு சைக்காலஜி தான். அது என்ன அப்படின்னா, நம்மளால் முடியாது, ரியல் லைஃப்பில் முடியாதுங்கிறது தான் உண்மை. முடியாதுங்கிற விஷயத்த ஒருத்தன் வந்து அங்கே ஸ்க்ரீனில் செய்கிறான். ஸ்க்ரீனில் செய்யும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, டேய் நம்ம தலைவர் வந்து அடிப்பாடுறா 40 பேரை, சூப்பர்ரா அப்படின்னும் போது அது வந்து அவன் என்ஜாய் பண்ணுறான். உங்களால் முடியல அப்படிங்கிறத ஒருத்தன் ஸ்க்ரீனில் செய்கிறாங்கன்னும் போது அது என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அது திரைக்காண்டி, அதாவது வந்து படத்துக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு காட்சி தான். புரியுது உங்களுக்கு? இப்போ வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, இந்த சக்திமான் இவங்களையெல்லாம் பெருசாக லைக் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளால் செய்ய முடியாது. அது வந்து படத்துக்காண்டி பொய்யா பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அது உண்மைதான் அப்படின்னு நினச்சி ரசிக்கிறாங்க. இந்த மனநிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை ஹீரோவாக ஏற்றுக்கிறாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அந்த யங்கர் ஜென்ரேஷனில் அந்த பிரதீப் ரங்கநாதன் பார்த்தா பக்கத்து வீட்டு பையன்ப்பா, நம்ம வீட்டு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். சாதாரணமாக இருக்கார் பாருங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்கார். அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப வெள்ளையாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், பேண்ட் போட்டு இன் பண்ணி பெல்ட் போட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு வாட்ச் கட்டு இருந்தால் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் உடஞ்சி போச்சு. ரஜினி வந்ததுக்கு அப்புறமே உடஞ்சி போச்சு. ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பண்ண சேட்டைகள்லாம் வந்து வேற மாதிரி சேட்டைகள்னா ஸ்டைல், அப்படி மாஸாக சில விஷயங்கள்லாம் பண்ணார் பார்த்தீங்களா. அதாவது வந்து தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பான ஆள் வந்து கதாநாயகனாக வந்து இந்த ஃபார்முலா, அதாவது வந்து வெள்ளையா இருக்கவன் தான் கதாநாயகனாக இருக்க முடியும் அப்படின்ற ஃபார்முலாவை உடைச்சது வந்து ரஜினி தான். ரஜினி உடைச்சதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு அப்புறம் இன்னைக்கு விஷால், தனுஷ், இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு தம்பி அன்னைக்கு வந்து திரைப்படம் வந்து ஆரம்பித்த காலகட்டங்களில் சில ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே இப்போ உடஞ்சி போச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஹீரோ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து
2 படம் வெற்றி படமாக கொடுத்துருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதன் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அவர் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து நடித்தாருன்னா, அந்த கதாபாத்திரத்தின் நாயகனாக நடித்தாருன்னா என்றைக்குமே பிரதீப் தான் ஹீரோ. கண்டிப்பாக சார். அண்ட் ஹீரோ அப்படின்னோன்னா அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, ஒரு பதிவு வந்து சொல்கிறாரு, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆக்ஷன் படத்தில் வந்து இறங்க போகிறேன், நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக்ஷன் அவருக்கு பொருந்துமா அப்படின்னு உங்களுடைய கருத்து? ஆக்ஷன் ஹீரோவாக மாறினால் அது எந்தெந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த கட்டம் போகும்னு? இந்த ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது வந்து இயற்கையாக வந்து வரணும், அதுதான் உண்மை. அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்தார், ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார், கமல் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார், விஜய் நடித்தார், அஜித் நடித்தார், சிம்பு நடித்தாங்க, தனுஷ் நடித்தாங்க. இப்படி வந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா அது அது ஒரு 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 சிலரை மட்டும்தான் அந்த ஆக்ஷன் ஹீரோவை வந்து மக்கள் ஒத்துப்பாங்க. அதாவது வந்து மக்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திர அந்தஸ்து வந்து பெரிய மடங்கு உயர்ந்துடும், சம்பளம் பெரிய அளவில் உயர்ந்துடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சினிமாவில் நடிக்கிற எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், இந்த ரோட்டில் போகிற பையன், அப்படி கேஷுவலாக பார்க்கக்கூடிய ஒரு பையனா அந்த மாதிரி கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அந்த அந்த கதாபாத்திரத்தில் தன்னை வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாற்றி நடிக்கிறதுனால தான் இந்த வெற்றிகள் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் மாதிரி, சிம்பு மாதிரி இந்த ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் சப்ஜெக்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து நடித்தா அங்கே வந்து அவர் ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் உண்மை. அதாவது வந்து உங்களை மக்கள் என்னவா உணர்றாங்க, மக்கள் என்னவா உங்களை ரசிக்கிறாங்க, மக்கள் என்னவா உங்களை ஏற்றுக்கிட்டாங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராமராஜன் இருக்கார் இல்லையா, ராமராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரகாட்டக்காரன், அப்புறம் செம்பவமேன்னு பாட்டு பாடுறது, மாட்டுக்கு பால் கறக்கிறது, இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். நடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அவரும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆக்ஷன் ஹீரோ வரணும்னு ஆசைப்பட்டார், தோத்து போயிட்டார். அதே மாதிரி வந்து நம்ம ராஜ்கிரண் எடுத்திங்களேன், என்ன ராசாவின் மனசிலே, அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து கிராமத்து படங்கள், அதை வேட்டியை மடித்து கட்டி அந்த அந்த கட்டம் போட்ட அந்த ட்ரௌசர் தெரிகிற மாதிரி நின்றுக்கிட்டு அப்படின்னா அந்த முரட்டுத்தனமான அந்த லுக், அந்த மீசி முறுக்கி விடுறது, இதுதான் வந்து ராஜ்கிரண்ட்டை ரசித்தாங்க. ஒரு நல்லி எலும்பை வச்சு அப்படியே சடார்னு பல்லு உடையாமல் கடிப்பார் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ராஜ்கிரண்ட்டை ரசித்தாங்க. அவர் வந்து பாசமுள்ள பாண்டியரேன்னு ஒரு படத்தில் கோட்டு, சூட்டு, வாட்சு, ஷூவு, சாக்ஸு எல்லாம் போட்டு பஃபூன் மாதிரி வேடம் போட்டு ஹார்ஸில் வர ஆரம்பிச்சிட்டார், எப்படி ஹீரோயினோட. ஸோ அன்னைக்கே வந்து அவருடைய டவுன்ஃபால், தோல்வி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வர முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச பல பேரை நம்ம சொல்லலாம். ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதாநாயகனாக அவருக்கேற்ற கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்திருந்தாருன்னா அந்த மார்க்கெட்டை இன்னை வரைக்கும் தக்க வச்சுக்கலாம். அவர் ஆக்ஷன் ஹீரோவை மாறணும்னு நினச்சாரு, ஃபெயிலியர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாமு, அப்புறம் வந்து பரத், அப்புறம் வந்து ஜெய், அப்புறம் வந்து ஜீவா, இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் உள்ள நடிகர்கள்லாம் பாருங்களேன், இவங்க எல்லாமே பேரும் புகழும் அடைஞ்ச நடிகர்கள், இவங்க எல்லாமே வெற்றி படங்கள் கொடுத்த நடிகர்கள், இவங்க எல்லாமே மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நடிகர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிக்கணும்னு நினச்சது தான். உங்களை என்னவா ரசிக்கிறாங்க. இப்போ ஒரு பாக்யராஜ் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும்னு நினச்சா நடக்குமா? பாக்யராஜாக தான் இருக்கணும், டி ராஜேந்தராக இருக்கணும். ஒரு சில பேர் எல்லாம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த கதாபாத்திரங்களுக்கு பொருந்துவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு பக்காவாக, அதாவது வந்து பிளான் பண்ணி பொருத்தி வச்ச மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதன் பொருந்துவார். நம்ம தனுஷ்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா துளுவது இளமை, காதல் கொண்டேன், அப்புறம் வந்து திருடா திருடி, இது எல்லாமே ஹிட் ஆனோன்னே இமீடியட்டாக தனுஷை வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுல்லான்னு ஒரு படம் எடுத்தாங்க. காரி துப்புனாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். காரி துப்புனாங்க அந்த படத்தை, சுல்லான்னு ஒரு படத்தை. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லி என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பார் தனுஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரட்டை என்ற அழகு சுந்தரம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இப்படி தான் ஆக்ஷன் ஹீரோன்னு பண்ணார். ரெண்டுமே அற்ற ஃப்ளாப்பு, ஒத்த பைசா தேராத படமாக போச்சு. தனுஷ் மார்க்கெட்டே போயிருங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம விஜயகுமார் டாக்டர் ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. டீ கொடுக்குற மாதிரி அந்த கேரக்டரில் வந்து காலேஜில் டீ கொடுக்குற பையனாக நடிச்சிருப்பாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து தனுஷ் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அங்கே ஆக்ஷன் தேவைன்னு அதை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ வந்து தனுஷ் வந்து சக்ஸஸ் ஆனார். இந்த மாதிரி வந்து
ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது அப்படின்றது பார்த்தீங்களா, ஒரு 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 சாயலில் உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ரிஸ்க்கு. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கதாநாயகனாக நடித்து இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்கிறார். முதல் படம் அமரன் படம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு உண்மை கதை. முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரரோட உண்மை கதை. அதை வந்து மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதராசி, அது வந்து பெரிய வெற்றி படமா அப்படின்னா நிச்சயமாக பெரிய வெற்றி படம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற பராசக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தில் நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். ஸோ அந்த கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம். அங்கே உங்களை சிவகார்த்திகேயனை மறுபடியும் ஏற்றுப்பாங்க. ஸோ முழு ஆக்ஷன் ஹீரோ வரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பிரதீப் ரங்கநாதன் தேவையில்லாத வேலை தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அப்படின்றவங்க வந்துட்டு உருவாகுறாங்க அப்படின்னா, அதுவும் ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 படங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு ஹிட் 100 க்ரோஸ்லாம் நிறைய ஹீரோவுக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அப்படி ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டாருன்றப்போ இந்த சினிமா துறையில ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் மிகப்பெரிய எதிர்ப்புலாம் வரும். லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ஒரு செடி வளர்ந்தா அதை வந்து பார்க்க மாட்டேன், இன்டெரக்டாக வந்து சொல்கிறார். ஸோ அப்படி வந்து இதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். ஸோ அதை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் இந்த எதிர்ப்புகள்ன்றது இயல்பு தானா அப்படின்றது? இந்த எதிர்ப்புகள்லாம் சினிமாவில் ரொம்ப சாதாரணம். இந்த எதிர்ப்புகளை கடந்து வந்தவங்க தான் எல்லாருமே. எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ஜெமினி கணேஷ்லேருந்து சிவகுமார்லேருந்து முத்துராமன்லேருந்து ரவிச்சந்திரன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்புகளை கடந்து வந்தவங்க தான். ரஜினிகாந்த் காலகட்டங்கள் எடுத்துங்களேன், ரஜினி ஏகப்பட்ட கேவலங்கள் அவமானங்கள் இதை தாண்டி தான் வந்திருக்காரு. கமலஹாசன் என்ன சும்மா வந்தார்? கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன்ட்ட வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து சின்ன 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 கதாபாத்திரங்களில் நடித்து மலையாளத்தில் நடிக்க போயிட்டார். நிறையா படங்கள் மலையாளத்தில் நடித்தார். என்ன படம் இப்போ ஹீரோவாவா கிடையாது, சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் மலையாளத்தில் நடித்து ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து தான் வந்து கமல் இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர், அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொல்லுது, பிரபல வார பத்திரிகையில் வந்து விஜய் விமர்சனம் பண்ணி எழுதுனாங்க. இது மாதிரி அஜித்துக்கு இருந்துச்சு. எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தார்னு வச்சுங்களேன், அது வந்து நிச்சயமாக பல பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அதற்கு அதையெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த எதிர்ப்புகள்லாம் அவர் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக, அதாவது தைரியமாக நின்று தாண்டி சக்ஸஸ் பண்ணி காமிச்சவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரஜினியோ கமலோ அஜித்தோ இல்லை வந்து சிவகார்த்திகேயனோ விஜய் சேதுபதியோ இன்னும் பலர் பார்த்தீங்கன்னா சினிமா பின்புலம் இல்லாமல் வெற்றி அடைஞ்சவங்க தான். அந்த மாதிரி வந்து இந்த எதிர்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை ஜெயிச்சு தான் ஆகும். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சார்ந்தும் அண்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன் சார்ந்தும் நிறைய உண்மைகளை தெளிவாக வந்து மக்களுக்காக வந்து சொன்னீங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.